டெல்லியில் இப்போ போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. பல பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க, பல பேர் அடிவாங்கப்படுறாங்க. ரொம்ப போராட்டம் ரொம்ப தீவிரமடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டம் எதனால் நடக்குது, இந்த போராட்டத்துக்கு உண்டான காரணம் என்ன கூட புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் தெளிவாக சொல்லுங்கள். டெல்லியில் நடக்கிற போராட்டம் என்ன, எதனால் உண்ணாவிரதம் இருக்கிறாரு சோனம் வாங்சுக், எல்லா விஷயத்தையும் புரிகிறதுக்கு முன்னாடி இதுக்கு வேறாக இருக்கிற அடிப்படையாக இருக்கிற நீட்டு என்னன்னு சொல்லி நீங்கள் புரியணும். நிறைய பேருக்கு நீட் என்னதுன்னே தெரியாது. நீட்டுன்னு சொன்னால் வச்சுக்கோ, நம்ம அண்ணன் சீமான்னு சொன்ன அந்த காமெடி தான் ஞாபகம் வரும். நீட்டு அதான் ஞாபகம் வரும். மக்கள் அதை கிட்ட ஈன்னு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் யாருக்குமே நீட்டு என்னன்னு தெரியாது. நீட் என்ன, இது முதல்ல தெளிவாக விளங்கிக்கும். நீட் என்றால் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நுழைவு தேர்வு. எதுக்கான நுழைவு தேர்வுனா, இது உன்னுடைய மூளை எம்பிபிஎஸ்ல சொல்லி கொடுக்கப்படுற கண்டென்ட் எல்லாம் உள்வாங்க முடியுமா முடியாதா, உன்னுடைய மைண்டுக்கு அந்த திறன் இருக்கா இல்லையா, அதை பரிசோதிக்கும் வகையில் உள்ள ஒரு டெஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் நான் உனக்கு சொல்கிறேன். ஒரு வாசல் இருக்குது, அந்த கோட்டைக்குள்ளே நீ நுழையணும் வச்சுக்கோ. நீ குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யணும். அந்த வேலை என்ன, 10 கல்லை தூக்கிட்டு நீ இந்த பக்கம் வைக்கணும். அது நீ வச்சுட்டு நான் என்ன பண்ணிடலாம், அந்த வாசல் வழியாக நீ அந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிடலாம். இது புரிஞ்சிருச்சா உனக்கு? அதே மாதிரி தான் இந்த நீட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எதுக்குன்னா, உனக்கு அந்த எம்பிபிஎஸ்ல சொல்லி கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களை சுமக்கிற அளவுக்கான தகுதி இருக்கா இல்லையா, திறன் இருக்கா இல்லையா. இதில் நீ பாஸ் பண்ணிட்டு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணிடலாம், எம்பிபிஎஸ்ல நுழைஞ்சிடலாம். ஒரு கிளாஸில் 10 பேர் இருக்கிறாங்க. இந்த 10 பேருமே இந்த குறிப்பிட்ட எக்ஸாமில் குறிப்பிட்ட மார்க் எடுத்துட்டாங்க. இந்த 10 பேருமே பாஸா இல்லையா, இதுக்கு பேர் தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஏன்னா இவங்க 10 பேருமே தகுதியானவங்க, இந்த 10 பேருமே அடுத்த கட்டமாக போயிடுவாங்க. ஆனால் இந்த நீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா, இப்போ இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக இருக்கக்கூடியது காம்படிட்டிவ் ரேங்கிங் எக்ஸாமாக மாறிடுச்சு. ஏன் இது காம்படிட்டிவ் ரேங்கிங் எக்ஸாம் மாறி இருக்குன்னா, மருத்துவத்துக்கிறதுக்காக வேண்டி 22 லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. நம்மள்கிட்ட சீட் எவ்வளோ இருக்குன்னா 1,37,000 சீட்டு தான் இருக்குது. ஆனால் எழுதுறது 22 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இங்கே பிரச்சனை என்ன ஏற்படுதுன்னா, 1,37,000 இருக்க, அது 40% ப்ரைவேட் செக்டருக்கு போயிடும். மிச்சம் உள்ளதுக்காக வேண்டி இந்த 22 லட்சம் பேரும் போட்டி போடணும். அவங்க என்னது, எப்படியாவது இந்த இடத்துல போய் அமரணும். முன்னாடி நான் சொன்ன எக்ஸாம்பிளில் ஒரு கிளாஸில் 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேருமே பாஸ் ஆகிட்டாங்கன்னா அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம் தானே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே யார் மற்றவங்களை விட அதிகமாக எடுக்காங்களோ அவன் தான் பாஸ், அவனுக்கு தான் அந்த சீட்டு கிடைக்கும். இப்போ இங்கே என்ன ஆகுது புரியுதா, போட்டி ஏற்படுது. நீ நல்லா எழுதுனா போதாது, நீ மற்றவங்களை விட நல்லா எழுதணும். இல்லைங்க நான் பாஸ் ஆனால் போதுதானே, கிடையாது, நீ மற்றவங்களை விட நல்லா பாஸ் ஆகணும். முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் படி நீ 10 கல்லை எடுத்து வச்சா போதாது, மற்றவங்களை விட நல்ல முறையில் நீ எடுத்து வைக்கணும். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, காம்படிட்டிவ் ரேங்கிங் எக்ஸாமாக இது மாறிடுச்சு. இதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஒரு +2 முடித்த பையன் இந்த ப்ரெஷரை தாங்க முடியுமா, இவ்வளோ போட்டி இருக்கக்கூடிய எக்ஸாமில் ஜெயிக்க முடியுமா. இங்கே தான் வராங்க கோச்சிங் சென்டர்ஸ். கோச்சிங் சென்டரில் அதுலேயும் ரொம்ப பெரிய கோச்சிங் சென்டரில் தான் சேரணும். பெரிய கோச்சிங் சென்டரில் சேரணும்னா அவங்க என்ன கேட்பாங்க, அதிகமாக மணி கேட்பாங்க. ஆக மொத்தம் யார் ரொம்ப பணக்காரனாக இருக்கானோ அவனால் ஈஸியாக இந்த நீட்டை கிராக் பண்ண முடியும். இது புரிஞ்சிருச்சா? இங்கேயும் ஏழை மக்கள்லாம் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க இதுக்கு, நீட்டை கொண்டு வந்ததுக்கு, எங்கள்கிட்ட ஏற்கனவே மருத்துவர்கள் அதிகமாக தான் இருக்கிறாங்க. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு 1000 பேர்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷலைஸ்டு மருத்துவர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மள்கிட்ட ஏற்கனவே இந்தியாவில் ஒவ்வொரு 1000 பேர்களுக்கு ஒரு மருத்துவர் கிடையாது, 1.23 மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒன்னோட அதிகமாக தானே இருக்கிறாங்க. அதனால தேவையை விட அதிகமாக இருக்கிறதுனால நீட்டு மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறது. கேட்குறதுக்கு நல்லா தானே இருக்குது, நியாயமாக தானே இருக்குது. ஆனால் உள்ளே நுழைஞ்சி பார்த்தா தான் தெரியுது, அந்த 1.23 மருத்துவர்னு சொன்னாங்களே, அதில் ஆயுஷ் டாக்டர்ஸும் வருவாங்க. என்னது ஆயுஷ் டாக்டர்ஸ்னால், யூனானி படித்தவங்க, சித்தா, ஆயுர்வேதா இதெல்லாம் படித்தவங்கள இதில் நுழையிறாங்க. 23 மருத்துவர்களில் இருந்து நம்ம இந்த ஆயுஷ் டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம நீக்கிட்டு வச்சுக்கோ, ஒவ்வொரு 1000 பேர்களுக்கு 0.73 MBBS முடித்த டாக்டர் தான் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இப்போ நான் ட்விஸ்ட்டு சொல்கிறேன். இந்த 0.73 மருத்துவர் இருக்காங்க, இவங்க MBBS தான்.
WHO என்ன சொல்லியிருக்கு, ஒவ்வொரு 1000 பேர்களுக்கு எந்த டாக்டர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் இருக்கணும். ஒவ்வொரு 1000 பேர்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டாக்டராக இருக்கணும். ஆனால் MBBS மட்டும் முடிச்சவங்க ஸ்பெஷலைஸ்டா, இதுக்கு அடுத்து அவங்க நீட் பிஜி கிளியர் பண்ணணும், எம்டி கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது இதில் அவங்க ஸ்பெஷலைஸ்டாக மாறினாதான் WHO சொன்ன அந்த வரையறைக்குள்ளே வரும். சரி, இப்போ 0.73 MBBS டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களே, இதில் ஸ்பெஷலைஸ்டு எத்தனை பேர் நம்ம பார்த்து வச்சுக்கோ, 0.45 மட்டும்தான். எவ்வளோ? ஒவ்வொரு 1000 பேர்களுக்கு இந்தியாவில் 0.45 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. இன்னொரு வாரத்தில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லுவா, இப்போ முழு இந்தியாவில் எந்த அளவு ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் இருக்காங்களோ அதை விட இன்னும் 2 மடங்கு அதிகமாக தேவை. புரிஞ்சிருச்சா உனக்கு? அதுக்கு அப்படியே டபுள் மடங்கு இருந்தால் தான் நம்ம மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இல்லைன்னா மக்கள் பிற்காலத்தில் சிகிச்சை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்? இங்கே பாரு, MBBS முடித்தவங்க எல்லா பேருமே நீட் பிஜி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 3 பேர் இருக்கா, அந்த 2 பேர் தான் நீட் பிஜி கிளியர் பண்ணுற மாதிரி நிலைமை இருக்குது. 3 பேர்லேருந்து 2 பேர் தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதிகமான பேர்களுக்கு MBBS படிக்கிற வாய்ப்புகளை கொடுக்கணும். 900 பேர்கள் MBBS படிக்கிறாங்கன்னா அதில் 600 பேர்கள் என்ன ஆயிடுவாங்க, நீட் பிஜி கிளியர் பண்ணி ஸ்பெஷலைஸ்டாக மாறிடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, MBBS படிக்க விட மாட்டேங்கிங்க. இதான் இங்கே பிரச்சனை. புரியுதா இல்லையா உனக்கு? நீங்கள் MBBS படிக்கவே விட மாட்டேங்கிங்க. நிறைய பேர் படித்தாங்க, படிச்சுட்டு MBBS ஆக மாறினதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து அவங்க நீட் பிஜி கிளியர் பண்ணாங்கன்னா அப்போ தான் நமக்கு என்ன கிடைப்பாங்க, ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் கிடைப்பாங்க. இப்போ இங்கே இதான் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆரம்பத்திலேயே தடுத்துடுறீங்க. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. உனக்கு அது புரிஞ்சிருச்சா? ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? இந்த அரசியல் ஏன் உண்டாக்கப்பட்டிருக்கு, இங்கே தானே இப்போ டீப்பாக உனக்கு கூட்டு போகிறேன். இந்த அரசியல் புரிகிறதுக்கு நீ இப்போ கிடையாது, ஆரியர்களுடைய வருகை சிந்து சமவெளி நாகரிகத்தில் நடந்தது பார்த்தியா, அங்கே நீ போகணும். இந்தியா கிடப்போ சிந்து தான் இருந்தது. சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும் பொழுது அவங்க வராங்க, சிந்து நதி வழியாக அவங்க வராங்க, பார்க்குறாங்க, அதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள்னு பார்க்குறாங்க. மக்கள் கடவுள்களை ரொம்ப மதிக்கிறாங்க, சிலைகளை ரொம்ப மதிக்கிறாங்க. அதனால் ஆரியர்கள் ஒரு உருட்டுனாங்க. என்ன தெரியுமா? நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், we are chosen people of God, நாங்கள் தான் கடவுளுடைய தேர்வு செய்யப்பட்டவர்கள், பிள்ளைகள்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த கடவுள்கிட்ட பேசணும்னு நீங்கள் யார்கிட்ட வரணும், எங்கள்கிட்ட வரணும். இப்போது இவங்க என்ன ஆகிட்டாங்க, இன்டைரக்ட்லி இவங்க கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிட்டாங்க. மக்கள் இவங்களையே கடவுள் மாதிரி வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு தனி பாதையை உண்டாக்குனாங்க. இவங்க வந்தாங்கன்னா எல்லா பேருமே தன்னுடைய தலையை சாய்ச்சாங்க, தனக்கு இந்த பெருமையை சேர்த்துட்டாங்க. இப்போ இதுக்கு நீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படி தானே நீ கேட்குற? இங்கே பாரு, அந்த காலத்தில் அவங்க கடவுள்களை மதித்தாங்க, அதனால் கடவுளுடைய பிள்ளையாக தன்னை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ உள்ள காலத்தில் கிடையாது, எல்லா காலத்திலையுமே இந்தியா கல்ச்சரின் படி, கலாச்சாரத்தின் படி மருத்துவர்களை எப்படி பார்க்குறாங்கன்னா கடவுளுடைய ரேஞ்சில் பார்க்குறாங்க. உயிரை காக்கக்கூடியவர் கடவுள். நம்ம பேச்சு வழக்கத்தில் நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம். அந்த ரேஞ்சில் மருத்துவர்களை நம்ம மக்கள் பார்க்கறதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல யார் இருக்கணும், நாங்கள் மட்டும்தான் இருக்கணும். மக்கள் எங்களை தான் கடவுளுடைய ரேஞ்சில் பார்க்கணும். இப்போ நீட் இவ்வளோ கஷ்டமாக ஆக்கியிருக்காங்களே, இவ்வளோ காம்படேட்டிவ் ரேங்கிங் எக்ஸாமாக நீட்டை மாற்றிட்டாங்களே. இங்கே பார், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா 2 தகுதிகள் இருக்கணும். முதலாவது, அவன் பணக்காரனாக இருக்கணும், ரொம்ப பெரிய கோச்சிங் சென்டரில் போய் கோச்சிங்கை வாங்க முடியும். 2வது விஷயம் என்னென்னா, பல தலைமுறைகளாக கல்வியினிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பல தலைமுறைகளாக கல்வியுடைய அந்த சூழ்நிலையில் வளர்ந்துருக்கணும். இப்போ நம்ம நிலைமை என்ன, என் அப்பாவுக்கு தமிழ் வாசிக்க தெரியும், ஆனால் ஹூ ஆர் யூ ஹவ் ஆர் யூக்கு வித்தியாசம் தெரியாது. என் தாத்தாக்கு அந்த தமிழ் கூட தெரியாது, என் தாத்தாக்கு எதுவுமே தெரியாது, எழுது படிக்காதவர். அப்போ அந்த மாதிரி பின்புலத்தில் இருந்து வந்தவனா எனக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது, நான் உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் கடுமையாக உழைக்கணும், கடுமையாக முயற்சி செய்யணும். என்னுடைய இரத்தத்தை வேர்வையாக சிந்திட்டு நான் ஒரு மருத்துவராக மாறிட்டா, நேற்று வரைக்கும் நான் ஒடுக்கப்பட்டேன், நான் நசுக்கப்பட்டேன், நான் சிறுபான்மை என்று சொல்லப்பட்டேன், என்னை தீண்ட தகாதவன்னு சொன்னாங்க, என்னுடைய மூதாதையர்களெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே விடலை, இன்னைக்கு நான் என்னவா இருக்கேன், அவங்களுக்கு சிகிச்சை பார்க்குற இடத்துல நான் இருக்க சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடலாம், என்னோட கல்வி தரத்தை வச்சு நான் உயர்ந்துடலாம். இதுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்காக தான் இந்த இடத்துல நாங்கள் மட்டும்தான் இருக்கணும், எங்கள் ஆட்கள் மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக வேண்டி உண்டாக்கப்பட்டது அந்த நீட். புரிஞ்சிருச்சா உனக்கு? இந்த நீட் மூலமாக குறிப்பிட்ட கூட்டத்தினர்கள் மட்டும்தான்
இந்த பெரிய மதிக்கப்படுற இந்த டாக்டரிங் ஃபீல்டில் இருக்க போகிறாங்க. சரி, அடுத்தது இந்த நீட் எக்ஸாமை எதிர்த்து எதற்காக வேண்டி இப்போ ப்ரொட்டஸ்ட் நடக்குது? இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் என்னன்னா, இங்கே நல்லா கவனிச்சிக்கோ. இவ்வளோ கஷ்டமான எக்ஸாம் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இவங்க கொண்டு வந்தது தப்பு. இந்த எக்ஸாமில் போகிற நம்முடைய பொம்பளை பிள்ளைங்களை இவங்க எவ்வளோ டார்ச்சர் செய்கிறாங்க தெரியுமா? மூக்குத்தி எடுத்து பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸை உதறி பார்க்குறாங்க. அன்றைக்கி தான் நியூஸில் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களுடைய உள்ளாடை இருக்கா, அதை பார்க்குறாங்க, உள்ளே ஏதோ பிட்டு வச்சுருப்பாங்களோ சொல்லிட்டு. இவ்வளோ நீங்கள் கொடுமைப்படுத்திருக்கீங்க எங்களை. இந்த நீட்டை கொண்டு வந்த தப்பு கொடுமை வேற படுத்திருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீட்டோடைய பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அதனால் ரீஎக்ஸாமினேஷன் சொல்லிட்டாங்க. இப்போ ரீஎக்ஸாமினேஷனால் வந்த பிரச்சனை என்னன்னு இங்கே கேட்டுக்கோ. முதல் பிரச்சனை, நீங்கள் எப்படி பேப்பரை லீக் ஆக்கலாம்? லீக் ஆகிற அளவுக்கு நீங்கள் கவனக்குறைவாக இருக்கீங்களா? அதனால் இந்த பேப்பர் லீக் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த தர்மேந்தர் பிரதான் இருக்கார, அவர் ரிசைன் பண்ணணும். இது இவங்களுடைய முதல் கோரிக்கை. அதே மாதிரி இந்த நீட்டோடைய பேப்பர் லீக் ஆனதுனால எக்ஸாம் செல்லாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால் 12 பேர்கள் இந்த 38 நாளில் தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த 12 பேர்களுடைய வீட்டுக்கு, ஒவ்வொருவர்களுடைய வீட்டுக்கு 1 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். மூணாவது என்னன்னா, இந்த நீட்டோடைய எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி வச்சிருக்க, அந்த சிஸ்டத்தையே நீங்கள் மாற்றணும், முழுசாக நீங்கள் சரி பண்ணணும். 4வது விஷயம், நீங்கள் இந்த போராட்டம் செஞ்சவங்களை யாரெல்லாம் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்களோ எல்லா பேரும் நீங்கள் வெளியே விடணும். இந்த 4 கோரிக்கையை அடிப்படையாக வச்சு தான் என்ன நடந்துகிட்டே இருக்காங்க, ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நீயே சொல்லு, தர்மேந்தர் பிரதான் அவர் ரிசைன் பண்ணுறது நியாயமா இல்லையா? அவர் ரிசைன் பண்ணக்கூடாது சொல்லி காரங்க போராட்டம் செய்கிறாங்க. அவர் அப்படியே தான் இருக்கணுமா? யார் செத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த நாட்டுடைய மக்களை கூட கொள்றதுக்கு தயங்க மாட்டோம், ஆனால் அவர் ரிசைன் பண்ணக்கூடாது. நீட் எக்ஸாம் யாருக்காக முதல்ல கொண்டு வரப்பட்டிருக்கு சொல்லு? எனக்காக, என் நாட்டில் எனக்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன், என் நாட்டில் எனக்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒன்று அது எனக்கு சரியானதாக இல்லை என்றால் அதை மாற்றணுமா இல்லையா? யார் எக்ஸாம் எழுதணுமோ அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க, யார் எக்ஸாம் எழுதணுமோ தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, யார் இந்த இடத்துல மருத்துவராக ஆக வேண்டுமோ அவங்க எல்லா பேருமே இதை வெறுக்கிறாங்க. அப்போ நீட்டன் யாருக்காக வேண்டி கொண்டு வந்த சொல்லு? இது ஏன் நாட்டா, இல்லைன்னா குறிப்பிட்ட உங்களுடைய ஒரு சமூகம் இருக்கு பார்த்தியா, அந்த சமூகத்திற்கான நாடா? இதான் என் கேள்வி. இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீட்டோடைய காரணமாக என்ன சொல்கிறீங்க, தகுதி வாய்ந்த மருத்துவர்களை நாங்கள் உண்டாக்க போகிறோம். என் கேள்வி என்ன, நீட் இப்போ தான் வந்திருக்கு, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள மருத்துவர்கள் தகுதியற்றவர்களா? நீட் எழுதுனா தான் தகுதியானவர்களாக மாற முடியும். அப்போ நீட்டுக்கு முன்னாடி உள்ள மருத்துவர்கள் எல்லா பேருமே தகுதியற்றவர்களா? சரி, அவங்க தகுதியற்றவர்கள் என்றால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள எக்ஸாம் திருப்பியும் எழுத சொல்லணும். அவங்களுடைய லைசன்ஸை தற்பொழுது நீங்கள் ஹோல்டு பண்ணிடணும், நீங்கள் அவங்கள எக்ஸாம் எழுத வைக்கணும். சரி, அவங்க தகுதியானவங்க தான், அவங்கள திருப்பி எழுத வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களாம் நல்லதாக படிச்சிருக்காங்க, நல்ல முறையில் தான் அவங்க இருக்கிறாங்க. நீட்டு படிக்காமல் அவங்க நல்ல மருத்துவராக ஆக முடியும் என்று சொன்னால் அப்போ நீட் எதுக்கு? கேள்விக்கு பதில் சொல்லுப்பா, நீட் எதுக்கு? தேவையற்றது தானே இது. நான் சொந்தமாக ஃபீல்டில் இறங்கி விசாரிச்சிருக்கேன். நீட் உங்களால் எழுத முடியுமா சொல்லி நான் சில டாக்டர்ஸ்கிட்ட கேட்டேன். மருத்துவர்கள்னு சாதாரணமானவங்க கிடையாது. ஒரு மருத்துவர் படிக்கிறவர் அல்லது மருத்துவம் படித்தவர் யார் ரோல் மாடலாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்கிற மருத்துவர்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன், நீங்கள் நீட்டு எழுத முடியுமா, நீங்கள் அப்படி நீட் எழுதணும்னா நீங்கள் எத்தனை நாள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு கேட்டேன். அவ்வளோ பெரிய பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க அவங்க சொன்ன விஷயம் என்கிட்ட, தம்பி நாங்கள் 8 மாதம் ப்ரிப்பேர் பண்ணணும் சில பேர் சொல்லாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு நான் குறைஞ்சது 1 வருஷமாவது ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போ தான் என்னால் நீட் எழுத முடியும்னு அவர் சொல்கிறார். இப்போ இவ்வளோ கஷ்டமான ஒரு எக்ஸாமினேஷன் நீங்கள் உண்டாக்கியிருக்கீங்க. பெரிய பெரிய மருத்துவர்கள் கூட இதை படித்து எழுதுறது கஷ்டம்னு சொல்கிற அளவுக்கான நீங்கள் ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி வச்சுருக்கீங்க. இது +2 முடித்த ஒரு புள்ளனால தாங்க முடியுமா சொல்லு? நீட்டு மூலமாக தற்கொலை செய்கிறவங்க தற்கொலை செய்யலை, அவங்க கொலை செய்யப்படுறாங்க. இது திட்டமிட்ட கொலை. எதற்காக வேண்டி இந்த கொலை நடக்குது? இந்த குறிப்பிட்ட இந்த துறை எங்களிடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கி பாரு, நீட்டுடைய கோச்சிங் சென்டருடைய ரெவென்யூவில் தெரியுமா உனக்கு 1000 கோடி ரூபா வரைக்கும் ஆயிடுச்சு. 1000 கோடி ரூபா நீட் கோச்சிங் சென்டருடைய ரெவென்யூ. இப்போ நீ நினச்சி பாரு, எந்த மாதிரியான நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்று மட்டும்தான்,
அங்கே போராட்டம் செய்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம் வடநாட்டுக்காரன் ஒழுக்கமே இருக்காது, அவனுக்கு கூத்தடிச்சிட்டு இருப்பான், நாட்டோட எந்த பிரச்சனையில கலந்துக்க மாட்டான் சொல்லி நம்ம வடக்கன்ஸெல்லாம் திட்டுவோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அப்படியே உள்டாவா மாறிடுச்சுடா. 23ஆம் தேதி அங்கே அவங்க அடிபட்டுட்டு கிடக்குறாங்க, நிறைய பேர் இறந்துட்டு கிடக்குறாங்க, அங்கே ரத்த வெள்ளத்தில் குளிச்சுட்டு இருக்காங்க டெல்லியில். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட படம், நான் பேர் சொல்ல விரும்பலை, குறிப்பிட்ட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்துக்காக வேண்டி கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு, கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன், சரி விடு, இதை பற்றி யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அடுத்த இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணது சரியா தப்பா சொல்லி டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பேசிடலாம். ஆனால் இப்போதைக்கு என்ன, இவங்க பண்ணது தப்பு, படம் ரிலீஸ் பண்ண தப்பு, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதோட பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம பார்க்க போனது, கூத்தடிச்சது, கொண்டாடினது, அது பெரிய தப்பு. அடுத்தவங்களுடைய மரணத்திலே கூத்தடிப்பது இருக்க, அது உலகத்திலேயே மிகவும் கொடுமையான செயல். அதை நம்ம தமிழர்கள் பண்ணிட்டோம். இதிலிருந்து கண்டிப்பாக மீண்டு வரணும், அவ்வளோதான் இது. சரி, சோனு வாங்சுக்னு ஒருத்தனை சொன்னேன்னு, அவர் எதுக்காக வேண்டி போராட்டத்தில் கலந்துருக்கார்? அவர் யாருன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறார், அவர் ஒரு சயின்டிஸ்ட். சாதாரணமான சயின்டிஸ்ட் கிடையாது. இவருடைய கண்டுபிடிப்புகள் இப்போது இந்தியா ஆர்மிக்கு பயன்பட்டு கொண்டே இருக்குது. அந்த டென்ட் அமைக்கிறது, ஹீட்டை வச்சுக்கிறது, அது ஃபுல்லாமே இவர் உண்டாக்குன திட்டம் தான். இன்னொரு ரொம்ப இலகுவான முறை புரிய வைக்கவா, இவர் யாருன்னா, நண்பன் ஒரு படம் வந்துச்சு, அதில் விஜய் ஒரு கேரக்டரில் இருப்பார், அந்த கேரக்டர் இவருடைய கேரக்டர் தான். சோனம் வாங்சுக்கோட கேரக்டரை வச்சு தான் இந்த நண்பன் படத்தை எடுத்திருக்காங்க. முதல்ல 3 Idiotsனு வந்துச்சு, அது 3 Idiots அப்படியே தமிழில் நண்பன்னு வந்துச்சு. இவர் ரொம்ப யூத்தை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, எல்லா நல்ல விஷயங்களை கலந்துருக்காரு. இந்தியாவினுடைய ஒவ்வொருவரும் ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும் என்று இவருக்கு ஆசை. இதான் இவருடைய மிஷன். ஆனால் இன்னைக்கு அவர் உண்ணாவிரதத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். 1 நாள் 2 நாள் கிடையாது, மொத்தம் 26 நாள் அவர் பட்டினி பசியோடு இருந்து கொண்டே இருக்கிறார், இறந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த மீடியா கண்டுக்காமல் இருக்குது. இவர் வேறொரு ஒரு நாட்டில் பிறந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இவருக்கு வேறு ஒரு வகையில் மதிப்பு இருந்திருக்கும். தேவையில்லாமல் இந்தியாவில் பிறந்துட்டார், அதனால இகழப்படுறாரு. நம்ம என்ன செய்யலாம்? இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நீட்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, ஏன் இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, இவங்க என்ன கோரிக்கை வச்சு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சோனம் வாங்சுக் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த நீட்டுடைய அடிப்படையான பிரச்சனை என்ன இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கள், எல்லா பேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க.